தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மூன்தா புயலின் நகரும் வேகம் குறைந்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய மூன்தா புயலின் நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயலின் நகரும் வேகம் குறைய குறைய அதன் தீவிரம் அதிகமாகும் என சொல்லப்படும் நிலையில் தற்போது மோந்தா புயலின் வேகம் குறைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தற்போதைய புயலின் நகரும் வேகம் என்ன? அது எங்கு நிலை கொண்டிருக்கு? தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு? வணக்கம் ஷாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு உருவான மோந்தா புயலானது இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெற்றது. இதற்கு முன்னதாக வந்த அறிக்கையில 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில தற்பொழுது அந்த புயலுடைய வேகம் என்பது 12 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் புயலுடைய மோந்தா புயலுடைய வேகம் என்பது 12 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே முன்பு கூறப்பட்டிருந்தது அடிப்படையில் இன்று மாலை அல்லது இரவுக்குள் ஆந்திர பிரதேசம் ஒடிசா அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 90 முதல் 100 சில சமயம் 110 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலுடைய வேகம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் குறைந்திருப்பதன் காரணமாக புயலுடைய அந்த கரையை கடக்கக்கூடிய அந்த மையப்பகுதி அந்த கரையை கடக்கும் பொழுது அந்த மையப்பகுதி வரும் பொழுது காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே சென்னையில பரவலான மழை பெய்தாலும் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய நிலையில சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல மேலும் காற்றினுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்திற்கு முன்பாக 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த மோந்தா புயலானது தற்பொழுது சற்றே குறைந்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று மாலை ஆந்திர பிரதேசம் ஒடிசா அருகே கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.